ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு போட் நெக் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு நார்மல் போட் நெக் தான். டேரெக்டாக பாடியில் இருந்து தான் நான் வந்துட்டு அளவு எடுத்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 38 சைஸ்க்கு வந்துட்டு போட் நெக் ப்ளவுஸ் வந்து போடுங்க, கட்டிங் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 38 இல்லை, இவங்களோட பாடி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இருங்க சொல்கிறேன். இவங்க பாடி சுற்றளவு 31 தான். பட் 31 இருந்தாலுமே அளவுகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி கட் பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அளவுகளை வந்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இவங்களுக்கு வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். புது கஸ்டமர் தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தைக்கிறோம். இந்த அளவுகள் கூட நான் பிரித்து எழுதலை. ஸோ நான் எழுதிக்கிறேன். அப்புறமா நேற்றுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் வயல் வந்து கட் பண்ணி போட்டுருப்பேன். அதை நேற்றுக்குனா இதுக்கு முன்னாடி நான் போட்டுருப்பது கூட 10 துணி. அதை தைக்கிறது எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எடுக்க முடியல. அண்ணா நான் இல்லாதப்பவே தைச்சிட்டாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியல. நம்ம தைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தானே, அது ஒன்றும் பிரச்சனை. ஒட்டு போடுறது அப்புறம் நம்ம எப்படி ஒட்டு போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். பார்க்கலாம், அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு பார்க்கட்டும். கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% வந்துட்டு எப்படி சொல்றது, 95 கூட 90% வந்துட்டு கரெக்டாக இருக்கும். 10% வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டிங் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை வந்துட்டு கரெக்டாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், அவங்க சொல்லட்டும் எப்படி இருக்கு. ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் கிடையாது, இது அவங்க எடுத்துட்டு வந்ததான் மிஸ்டேக்கு. ஸோ நான் வந்துட்டு என்னோட இதில் பாதி, ஏன்னா நான் வந்து செக் பண்ணதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு சரியா போயிடுச்சுன்னு நினச்சி இது பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் நாம ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அவங்க ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியாதா, 85 துணி வச்சிருப்பாங்க. சரி, நான் அதை கண்டிப்பாக போட்டு அவங்க சொன்னாங்கன்னா நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா, ஒருவேளை ஃபுல் வயலுக்கு அது மேபி சரியா கூட போயிடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால அதை எடுக்கல, எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் வரதுக்குள்ளே அண்ணா வந்து தைச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து அவங்களோட பொண்ணுக்கு தான். இந்த போட் நெக் வந்து அவங்களோட பொண்ணுக்கு தான். அவங்க 1 மீட்டர் எடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடி பார்த்தீங்க அப்படின்னா 31 இன்ச் டேரக்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பிரிச்சுக்கலாம். 31 அப்படின்னா 15, அதில் பாதி 15 ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். நம்ம இது லைனிங் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 17 தான் நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி பாடி சுற்றளவு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே பிரிச்சுப்போம். இடுப்பு வந்துட்டு 26, ஸோ 6 வரும். 6 13 6 இன்ச் வரும். 6 13, ஸோ 13 13 26. அதை வந்து அப்படியே தான் 4 பிரிச்சுக்கணும். ஆம்கோல் வந்துட்டு 14, அதை 2 பிரிச்சா 7.25. கை வந்துட்டு எல்போ ஸ்லீவ் வந்துட்டு 10 இன்ச் இருக்கு. அதை நான் அப்படியே மார்க் பண்றப்ப நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான். போட் நெக்கு வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான். ஓகே, இதுதான் வந்துட்டு அளவுகள். நான் மார்க் பண்றப்ப இன்னுமே நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா, சரி ஓகே, இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ கீழே பாருங்க, நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேல்ல வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு துணி விடுவோம். ஒயரை வந்துட்டு 14 இன்ச்சு. நான் டைரக்டா பாடியில இருந்து எடுத்துக்கிறதுனால அவங்க பாடிக்கு எப்படி வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 14 அப்படின்னா தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 14.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு பின்னாடி எவ்வளவு சொல்லியிருக்கேன், 17. ஸோ 17 பாதி அப்படின்னா 8.25. ஸோ 8.25 இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு வந்துட்டு 13ங்களா, சாரி 6, 13, அதில் பாதி 6. அதுக்கப்புறமா பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த 2 அளவுக்கு வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு. லைனிங் அப்படின்னா 4 இன்ச்சு மட்டும் சேர்த்துனா போதும். ஸோ 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 11. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். 11னா அதில் பாதி 5.5. தையலுக்கு 4 இன்ச்சு விட்டு 5.25 தான் மார்க் பண்ணணும். நான் பாருங்க கீழே, ஏன்னா பாடி சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதனால கீழே நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். 5.25 வச்சுட்டு இது ஷோல்டர் வந்துட்டு 2 அப்படின்னா 2.25. தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வரும். ஸோ 2.25 மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு எவ்வளோ இருக்குன்னா 3/4 இன்ச்சுக்கு பக்கமாக கிளாத் இருக்கு. ஓகே, இது வந்துட்டு கரெக்டாக போயிடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்துட்டு இந்த அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் பாடி வந்து இன்னும் கம்மியாக இருக்கு, எனக்கு 2.25 வைக்கிறப்ப ரொம்ப பக்கத்தில் வந்துருது அப்படின்னா நீங்கள் ஒன்றா ஷோல்டரை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். எனக்கு நல்ல கழுத்து பிராடாக வேணும் அப்படின்னா ஷோல்டர் கம்மி பண்ணிக்கோங்க. 1.25 1.5 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஷோல்டர் அவ்வளோதான் வேணும், கழுத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கழுத்தை தாராளமாக குறைச்சிக்க முடியும். சரிங்களா, அது வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் 10 இன்ச்சே வைக்கிறேன். ஒருவேளை அவங்க ஷோல்டர் வந்து விரிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து கீழே இறங்கிரும், ரொம்ப கீழே இறங்கிரும். ஸோ அதனால எனக்கு அது அவ்வளோ, அது இறங்குச்சுன்னா நல்லாவும் இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. அது நம்மளுக்கு தெரியாது அவங்க பாடி எப்படி இருக்கணும். ஏன் நான் வந்து கம்மி பண்ணுறேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 8.25 தான் பாடி, அதாவது பின்னாடி வந்துட்டு 17 தான். இவங்களுக்கு 11 இன்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுறேன். 10 இன்ச்சுனா ஓகேவா இருக்கும். அதனால நான் வந்து 10 வச்சுக்கிறேன். இது போட்டு பார்க்கட்டும், அவங்களுக்கு மேபி இன்னும் தேவைப்படுது, அகல தேவைப்படுது அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்படி தான் வந்துட்டு மார்க் பண்ணுவேன். இப்போ அவங்க பாடி நம்ம டைரெக்டாக பார்க்கறதுனால அவங்களுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். இப்போ நான் பாருங்க கழுத்தோட அகலம் வந்து 10 தான் வைக்கிறேன். 10 அப்படின்னா 5, அதில் பாதி. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி 4.25 நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இது உங்களோட விருப்பம். நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்துட்டு நான் 2.25 வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப 2 வைக்கிறோம் அப்படின்னா கை மேலே ஏறிடும். அதனால
அதனால 2.25 வைக்கலாம். ஏன்னா கழுத்தை வந்து நான் 1 இன்ச் குறைச்சிருக்கேன் இல்லையா மொத்தத்துக்கு, அதனால ஷோல்டர் வந்துட்டு 1/4 இன்ச் சேர்த்திக்கிறேன். ஸோ 2.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து 3 இன்ச் வரும். ஸோ 3 இன்ச் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் எவ்வளவு 7.25. ஸோ 7.25 அப்படின்னா நம்ம மார்க் பண்ணுறப்ப 7 இருந்தால் போதும். சரிங்களா? ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்க, நான் ஒயரை வந்துட்டு போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த 13 இன்ச் வச்சு அதிலிருந்து மேலே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ வைக்கணும்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. அதனால நான் மேலே இருந்து அப்ராச்மெண்ட்டாக வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னா 6.25 வச்சிருக்கேன். ஸோ 6.25 வச்சுட்டு அந்த இடத்துல பாருங்க, நீங்கள் பாடி சுற்றளவு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா இடுப்பு ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது, பாடி அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கோடு இப்படி கிராஸாக வருது இல்லையா, அதனால நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல பாடி அகலம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கோடு போட்டது இங்கே, அடுத்தது இங்கே இருக்குது. சரிங்களா? அதனால கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வளைச்சிக்கலாம். நான் எப்போ சொல்லியிருக்கேன், வளைக்கிறது எக்காரணத்து கொண்டு 1 இன்ச்சுக்கெல்லாம் வராது, 1/2 இன்ச்சுக்கு தான் வரும் போட் நெக் பொறுத்த வரைக்கும். இப்போ வளைச்சிட்டேன், நான் செக் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் வளைச்சனோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 7 இன்ச் இருக்கணும். பாருங்க, கரெக்டாக எனக்கு வந்துட்டு 7 இன்ச் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அளவு கரெக்டாக போயிடும். இப்போ நான் இவங்களுக்கு வந்துட்டு ஷோல்டருக்கு நான் எவ்வளோ ஆம்கோலுக்கு வந்து எவ்வளோ உயரம் வச்சிருக்கேன், 6.25 இன்ச் வச்சிருக்கேன். சரிங்களா? எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட் நெக் பொறுத்த வரைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த கலரில் எழுதுறது பெருசாக தெரியாது. அளவு என்னொருக்க சொல்லிட பார்த்துக்கோங்க. பின்பாடி சுற்றளவு 17, இடுப்பு வந்துட்டு 13, பிளவுஸோட உயரம் 14, ஆம்கோல் சுற்றளவு 7.25, கழுத்தோட அகலம் 10, ஷோல்டர் வந்துட்டு 2.25. ஓகேங்களா? பின்கழுத்து உயரம் வந்துட்டு நான் 3 இன்ச் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ இது வந்து வெட்டிடலாம். இது ஒரு நார்மல் போட் நெக், எந்த ஒரு பேட்டர்ன் டிசைன் எதுவுமே கிடையாது. நார்மலாக தைக்கிற போட் நெக். நீங்க அளவுகளை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிப்பீங்க, மற்றபடி வந்துட்டு எல்லாமே ஒன்று தான். நான் கழுத்து வந்து வரைஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சு. கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறம் கழுத்து நான் வெட்டல மார்க் தான் பண்ணியிருக்கேன், அதனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து பேக் சைடு வெட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு கைக்கு வந்துட்டு இவங்களுக்கு 7.25 தான் ஆம்கோல் சுற்றளவு. அதனால நம்ம 4 சரியா மடிச்சாவே கரெக்டா இருக்கும். ஸோ 4 மடிச்சு போட்டுக்கலாம். கைக்கு பாருங்க, கீழே லைனிங்கையும் துணியும் அட்டாச் பண்றதுக்கு 1/2 இன்ச் கிளாத் இருந்தால் போதும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே கொஞ்சம் ஏத்தி தாத்தியமா இருக்குது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். வெட்டுறப்ப நான் அதுக்கப்புறம் வெட்டிக்குவேன். கை நீளம் வந்துட்டு 10.5 இன்ச்சு. ஸோ 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஆப்போசிட்லையும் 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கச்சு பகுதி கம்மி பண்றது பாருங்க 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு வந்துட்டு 9.5. ஸோ அதில் பாதி 4.25. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கோடு போடுவோம். ஆம்கோல் வந்துட்டு 7.25ங்களா பாருங்க, கையில எல்லாம் அதே 7.25 தான் மார்க் பண்ணணும். பாடியில மட்டும்தான் 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கணும், கையில அதே அளவு தான் இருக்கணும். இப்போ 7.25 வச்சுட்டு கச்ச பகுதி எங்க கம்மி பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல டேப் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவையும் கோடு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச்சு கிளாத் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால இடையில ஒரு அளவு செக் பண்ணணும் கண்டிப்பா. நான் 6.5 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ 7 கிட்ட இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஷார்ட் ஸ்லீவுக்காக எடுத்தேன். 6.5 இன்ச்சு எடுத்தேன். அந்த இடத்துல 10.5 இன்ச்சு. 10 அப்படின்னா 5.25. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மொத்தத்துக்கும் நான் 1/4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, 5.25.1 வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் துணி வந்து அதிகமா இருக்கு. அதையுமே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஷேப் எடுத்துக்கணும். இல்லைனாலுமே பாடியில போடுறப்ப உங்களுக்கு சுருக்கா தெரியும். ஸோ அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு கை வளைக்க ஆரம்பிக்கலாம். கை வளைக்கிறதுக்கு பாருங்க, நான் சென்டர்ல இருந்துட்டு 2 இன்ச்சு விடுறேன். 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கிருந்து வந்து வளைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 இன்ச்சு விட்டாலும் கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஒரு 1.25 அப்படி இருந்தே ஆரம்பிச்சிருங்க வளைக்கிறதுக்கு. ஸோ வளைச்சாச்சு. இப்போ இது வந்துட்டு வெட்டிடலாம். 2 இன்ச்சுனா எக்காரணத்து கொண்டு 2 இன்ச்சு தள்ளி எல்லாம் போகக்கூடாது. போச்சுன்னா அது நம்ம கை வந்து ஷேப்பே வராது. அப்புறம் துணி வந்து அதிகமாக இருக்கும், தூக்கிட்டு இருக்கும். ஓகே, வெட்டிட்டேன். இப்போ சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்துட்டு வெட்டிடலாம். கீழே வந்துட்டு கொஞ்சம் ஏத்தியமா இருந்துச்சு இல்லையா, அதை வந்து சரியா வெட்டிடுறேன். முன்னாடியே வெட்டுறதுனால வெட்டலாம், நான் இப்போ வெட்டுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஷேப் எடுத்தேன் பாருங்க, அது வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுடலாம். நமக்கு நினைப்போம் 1/4 இன்ச்சு தானே, இதுக்கு பெருசா என்ன வந்துற போதுன்னு. ஒரு பக்கம் 1/4 இன்ச்சு தான், சுற்றளவுன்னு வரப்ப 1/2 இன்ச்சு வருமில்ல, அப்போ கை வந்துட்டு தொலைன்னு ஆயிரும் இல்லையா, அது அசிங்கமா இருக்குமில்ல. அதனால கண்டிப்பாக 1/4 இன்ச்சுனால எடுங்க. துளுன்னு இருக்குது, ஒரு புள்ளி அளவு தான் வித்தியாசம் இருக்குன்னா விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 1/4 இன்ச்செல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷேப் எடுக்கணும். நான் உள்ள வந்து 2 துணி தூக்கி விட்டுட்டு உள்ள இருக்கிற இதில் வந்துட்டு மார்க் அந்த இது போட்டுக்கிறேன், மார்க் போட்டுக்கிறேன் ஓட்ட மேலெல்லாம். சப்போஸ் ஓட்டம் மறைஞ்சிருச்சு இல்லை தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கும் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு குடஞ்சு விட போகிறோம். குடஞ்சு விடத்துக்கு பாருங்க 4 துணியும் ஒரே அளவில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். 2 துணி எடுத்துட்டு இப்படி குப்பரை போட்டுக்கிறோம். அதாவது இந்த மார்க் வந்துட்டு மேலே தெரியிற மாதிரி. ஸோ போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆம்கோல்ல பாதி 7.25 அப்படின்னா 3.1 வரும். அதை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு உயரம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது கண்டிப்பாக 1/2 இன்ச்சு தான், அதுக்கு மேலேயே கம்மியாக வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு குடஞ்சு விடுறதுக்கு வளைச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது வெட்டிடலாம். ஏன்னா இது அச்சா போட முடியாது, அப்படியே துணி நகர்ந்து போகும்.
அந்த குடஞ்சு விடுறதும் ஆம்கோல் அர்க்கத்தோடய நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. ஸோ வெட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கையும் வந்துட்டு வெட்டியாச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறோம். இது வந்து பிரின்சஸ் கட்டு. ஸோ பிரின்சஸ் கட்டில் நேர் கட்டிங்கில் போடணும் இல்லைங்களா? பாருங்கள், நேராக துணியை வந்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. அதாவது இந்த அகலமான பீஸ் கீழே இருக்கணும், இந்த இடம் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் நேற்றுக்கு அயன் பண்ணி வச்சேன், இன்னைக்கு பாருங்க அது அப்படியே கிடக்குங்காட்டி சுருண்டு போச்சு. இப்போ பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே போட்டுக்கலாம். மேலே போடுறப்ப இந்த முன்னாடி தனி பீஸ் இல்லைங்களா, கரை பீஸ் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அது ஏற்றி இந்த அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க. இதில் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இதோட அளவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் சைடு கிளாத் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயரை மார்க் பண்ணமல்ல, அங்கே வந்துட்டு கோடு போட்டுக்குவோம். அப்புறமா இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து விட்டுக்கலாம். கீழே வந்துட்டு நான் கொஞ்சம் அகலமாகவே விட்டுக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சுக்கு அகல குறைக்க போகிறோம், அதனால அதுக்கு உண்டான துணி அப்புறம் கொஞ்சோண்டு சேர்த்தி இருக்கிற மாதிரி விட்டுக்குவேன். அப்புறமா கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விடுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் கிளாத் இருந்துச்சுன்னா விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே தேவையில்லை கண்டிப்பாக. இது வந்து துணி அட்டாச் பண்ணி மடிப்பாங்க திக்காக இருக்கிறதுக்காக, அதுக்காக தான் இது வந்துட்டு இவ்வளோ கம்மியாக விடுறது. இப்போ கழுத்து மார்க் பண்ணிடலாம். ஸோ 4.75 அகலம் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணணும். 3 இன்ச்சு உயரம். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 3 இன்ச்சு தான். நார்மல் போட் நெக்னா 3 கரெக்டாக இருக்கும். 3 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3.25 இன்ச்சு உயரம் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வெட்டிடலாம். வெட்டிட்டு நான் அதுக்கப்புறமா பிரின்சஸ் கட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்படி பண்ணாதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது நார்மல் போட் நெக் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்லேயே குடஞ்சு விடணும் பாடியில். ஓகேங்களா, அண்ணா வந்துட்டு இப்போ குடைய மாட்டாங்க. இந்த நான் வெட்டி எடுத்துருவேன், அதை ஜாயின் பண்ணுவாங்க பிரின்சஸ் கட்ட, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா குடஞ்சுக்குவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் குடைங்க, இப்போ குடைய வேண்டாம். வெட்டிட்டு இப்போ பாருங்க, அந்த ஒயரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் இது மட்டும் தான் பண்ணுவோம். கழுத்து சப்போஸ் வெட்டாது இருந்தால் கழுத்து வந்துட்டு அர்க்கத் பண்ணலாம், மற்றபடி தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்க வெட்டியாச்சா. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு பாருங்க, அந்த பாப்பாவோட பாடி 31 அப்படிங்கிறனால கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு 3.25 இன்ச்சு வந்துட்டு அகல விடுறேன். அதுவே வந்து அவங்களுக்கு போதும். இங்க இருந்து 2 இன்ச்சு பிரின்சஸ் கட்டோட அகலத்துக்கு 2 இன்ச்சு. இந்த 2 வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். நான் மேலே வந்துட்டு கோடு நேராக வரணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 3.25 வச்சு கோடு போட்டுட்டு கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. 9 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நார்மலாக ஓரளவுக்கு இருக்கும். ஹைட்டை பொறுத்து இவங்க ஓரளவுக்கு நார்மல் ஹைட் இருந்தவங்க தான். அதனால உங்களுக்கு பாருங்க 10 இன்ச்சு வைக்கிற தைக்கிறதுக்கும் சேர்த்தி தான். சரிங்களா, தைக்கிறப்ப 9.5 உயரம் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு பிரின்சஸ் கட்டுக்கு வளைச்சிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பாடிக்கு ஒவ்வொரு மாதிரி நான் வளைச்செடுப்பேன் பர்சனலாக. ஸோ அது ஒல்லியாக இருக்காங்கன்னா ஒரு மாதிரி, கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ என்னுடைய மெத்தட் அதுதான். இங்கே வந்து 4 இன்ச்சுக்கு துணி வெட்டணும். எதுக்காகனா நம்ம ஆம்கோல்ல இருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த டாட்டுக்காக தான் இது. ஓகே, பிரின்சஸ் கட்டுக்கும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெட்டியாச்சு. ஓகேங்க, இப்போ வந்துட்டு லைனிங் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வெட்டிட்டேன். இப்போ ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறது காட்டுறேன். அது ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் கோடு இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லைன்ஸ் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து நான் திருப்பி ஆக்சுவலாக அதை அயன் பண்ணியிருந்தேன். மேலே வந்து சீக்வன்ஸ் இருக்கா, அதனால் உள்பக்கமாக திருப்பி அயன் பண்ணியிருந்தேன். அண்ணா அதுதான் கலருன்னு நினச்சிட்டு நூல் தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நான் வந்து இப்படி திருப்பி போடக்கூடாது. கரெக்டாக அந்த கோடு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இது வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அங்கங்கே ஃபஸ்ட்டு மேலே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டிக்கலாம். இது ஓரளவு 10 துணி பார்த்தாலே தெரியுது, பெருசாக தான் இருக்குது. பாடி அப்புறம் கணக்கான சைஸ் பாடி தான் இல்லைங்களா, அதனால் 10. இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அகலாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அகல கரெக்டாக தான் இருந்துச்சு துணி. ஓகே, இப்போ வச்சுட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு துணி கரெக்டாக தான் இருக்குது. வெட்டிக்கிறேன். ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இது தெரியாது. நான் அப்படியே வெட்டுறப்ப நகர்த்தி வெட்டிக்கிற பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கைக்கு பாருங்கள், ஏன்னா கைக்கு வந்துட்டு ஒட்டு இல்லையா, நமக்கு லைனிங்கே கரெக்டாக தானே இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். ஒட்டு போடணும் அப்படின்னா நேருக்கு நேராக வெட்டி எடுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்துட்டு வெட்டி எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். போட் நெக்குக்கு கழுத்தோட அகலம் வந்துட்டு உங்களோட பாடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. நான் வந்துட்டு அவங்களை டேரெக்டாக பார்த்ததுனால எனக்கு அவ்வளோ வச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி கழுத்தகலை வச்சிருக்கேன். சரிங்களா, ஏன்னா இந்த சைஸ் பாடிக்கு இவ்வளோ வச்சா போதும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதையும் மீறி கண்டிப்பாக சம்டைம் சேஞ்சஸ் வரும். அது வந்து அவங்க பாடி ஷேப்பை பொறுத்து, அதெல்லாம் நம்மளால எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு தான் நம்ம ட்ரையில தைக்கிறது. சரிங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னா
அளவுகள் வந்து வேற வேறையா இருந்தால் கூட கட்டிங் இப்படி தான் சரிங்களா. இது வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு இதே மெத்தடில் நீங்கள் வேற அளவுகள் உங்களுக்கு என்ன அளவுகளோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.